அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நேரங்களில் சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படின்னாலே நம்ம முஸ்லீம்களுக்கே ஞாபகத்துக்கு வர்றது, நம்ம ஞாபகத்துக்கு வர்ற முகங்களே காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரியான ஆட்கள் தான் இல்லையா? எத்தனையோ முஸ்லீம்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் நீத்திருக்கிறாங்க, தன்னுடைய உயிரே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முஸ்லீம் தியாகிகளுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவதுங்க, அன்னைக்கு காலகட்டத்திலே ஹபீப் முகமதுன்ற ஒரு முஸ்லீம் வள்ளல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இராணுவ படைக்கு 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார். இராணுவ படைக்கு 1 கோடி ரூபாய் அன்னைக்கு டைம்லேயே. அந்த 1 கோடி ரூபாயோட மதிப்பு இன்றைக்கெல்லாம் எங்கேயோ உச்சத்தில் இருக்கும். அல்லாஹ் அக்பர். அன்னைக்கே அவர் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இராணுவ பட தளபதியே ஷா நவாஸ் கான்கிற ஒரு முஸ்லீம் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அமைச்ச ஒரு அந்த மந்திரி சபையில் 19 பேர் இருந்தாங்க. அந்த 19 பேரில் 5 பேர் முஸ்லீம்கள். இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு மனிதர் கூடவே எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுக்கப்படுற ஒரு சிறப்பு மரியாதை அங்கீகாரம் அந்த முஸ்லிம்களுக்கு ஏன் கொடுக்கப்படுறதில்ல? அதுதான் நம்முடைய கேள்வி. கப்பலோட்டிய தமிழன்னு நம்ம எல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு தமிழர், அந்த தமிழருக்கு அன்னைக்கே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சதே பக்கீர் முகமது ராவுத்தருங்கிற ஒரு முஸ்லீம் தான். வஉசியை கைது பண்ணிடுவாங்க. அந்த சமயத்தில் வஉசியை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி போராடுற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தில் ஒருத்தர் ஆங்கிலேயரால் சுட்டு கொல்லப்படுவார். அவர் பேர் முகமது யாசின். அவர் ஒரு முஸ்லீம். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ இந்திய சுதந்திரத்துக்காக எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்கள் போராடி இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம காந்தின்னு தேசத்தந்தை நம்ம எவ்வளவோ பாராட்டுறோம், புகழ்கிறோம். நம்ம காந்தியை அவமதிக்கலை, நேருவை அவமதிக்கலை. ஆனால் அந்த காந்தி கூடவே இருந்து ஒரு உறுதுணையாக, ஒரு வலதுகையாக இருந்து செயல்பட்டவர் அப்துல் கஃபாருங்கிற ஒரு முஸ்லீம். அவரை தான் நம்ம எல்லை காந்தின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப பிரபலியமானவர் அவரும். ஆனால் அந்த எல்லை காந்தி, அந்த அப்துல் கஃபாருக்கு அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு அங்கீகாரம் நம்ம முஸ்லீம்களாலே கொடுக்கப்படுறதில்லை. அதுதான் நம்முடைய கேள்வி. கொடிகாத்த குமரர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போகிற சமயத்தில் அவர் கூட இருந்த 7 பேர் முஸ்லிம்கள். இப்படி ஆண்கள் மட்டுமல்லாமல் நம்ம முஸ்லீம் பெண்கள் கூட இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பங்கு வகிச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் பேகம் ஹஜ்ரத் மஹல்னு ஒரு சிற்றரசியோட வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவங்க அந்த பிரிட்டிஷ் தலைவனான சர் ஹென்ரி லாரன்ஸுங்கிறவனை தன்னோட கையாலே துப்பாக்கியில் எடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி கொண்டதுனால ஜெயிலுக்கு போய் ஜெயில் தண்டனை அனுபவிப்பாங்க. ஒரு முஸ்லீம் பெண்மணி இறங்கி ஒரு ஆங்கிலேயனை சுட்டு கொண்டிருக்கிறாங்க இந்திய சுதந்திரத்துக்காக, சுதந்திர போராட்டத்துக்காக. அன்னைக்கு 30 லட்ச ரூபா வர தர்மமாக கொடுத்தவங்க, இந்திய சுதந்திரத்துக்காக கொடுத்தவங்க அன்னை பீவிமா அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி. எங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடி இந்த இந்தியாவுடைய தேசிய கொடியாக இருக்கிற மூவர்ண கொடியை வடிவமைச்சு கொடுத்ததே சுரையா பக்ருதீன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி தான். அது நம்ம முஸ்லீம்களே எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரியான இவ்வளோ முக்கியமான விஷயங்களை மற்ற முஸ்லீம்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட கடமை. இந்த செய்திகளை மற்ற முஸ்லீம்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமை. அன்னைக்கு சமயத்தில் முஸ்லீம் மதரசாக்களில், தேவ்பந்த் மாதிரியான மதரசாக்களில் எல்லாம் ஆங்கிலேயர்களோட பாடங்களில், ஆங்கில கல்விகளில் நீங்கள் உட்காராதீங்க, அப்படி உட்கார்றது முஸ்லீம்களுக்கு ஹராம்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க, தீர்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா இது இந்திய சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க முஸ்லீம்கள், ஆலிம்கள். அதே மாதிரி அந்த ஆங்கிலேயர்களோட பொருட்கள், அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்துறது ஹராம்னு சொன்னாங்க. அவங்க தயாரிக்கிற ஆடைகளை வாங்கி போட்டுக்கிறது, அணிஞ்சிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க ஆலிம்கள். இதெல்லாம் அன்னைக்கு நேரத்தில் இந்திய சுதந்திரத்தில் ஏற்படுத்தின அந்த ஒரு போராட்டத்தில் ஏற்படுத்தின தாக்கம் அல்லாஹ் அக்பர் அவ்வளோ மிகப்பெரியது. ஆக வரக்கூடிய நாட்களில் நம்ம முஸ்லீம் தியாகிகளை நினைவுபடுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வல்ல அல்லாஹ் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த அனைத்து தியாகிகளையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.